டீனேஜ் கேர்ள்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் கவனிக்க வேண்டிய மென்ஸ்ட்ரேஷன் வார்னிங் சைன்ஸை பார்ப்போம். பீரியட்ஸ் வர கேர்ள்ஸில் மிக அதிக இரத்தப்போக்கு இருந்தால் நீங்கள் கவனிக்கணும். 1 இல்லைன்னா 2 மணி நேரத்துக்குள்ளே பேடு முழுசாக நனையுதுன்னா அது நார்மல் கிடையாது. 2வது, 7 நாட்களுக்கு மேலே பீரியட்ஸ் போகிறது, தொடர்ச்சியாக அதிக நாட்கள் ரத்தம் வருதுன்னா அதையும் கவனிக்கணும். 3வது, கடுமையான வயிற்று வலி, வாந்தி, மயக்கம். ஸ்கூல் போக முடியாத அளவுக்கு வலி இருந்தால் நெக்லெக்ட் பண்ணாதீங்க, டாக்டரை கண்டிப்பாக பாருங்கள். 4வது, 2 இல்லைன்னா 3 மாதம் வர பீரியட்ஸ் வராமல் இருக்கிறது. சின்ன பிள்ளைங்கள கூட இர்ரெகுலர் பீரியட்ஸ் அலர்ட் ஆகலாம், கண்டிப்பாக கவனிங்க. 5வது, பீரியட்ஸ் டைமில் அதிக சோர்வு மற்றும் தலை சுற்றல், இது அனிமிக்காக இருக்கக்கூட சான்சஸ் இருக்குது. 6வது, பீரியட்ஸ்க்கு முன்னாடியும் சரி அதுக்கப்புறமும் சரி வெள்ளைப்படுதல், ஒயிட் டிஸ்சார்ஜ் இல்லைன்னா துர்நாற்றம், பேட் ஸ்மெல் இருக்கலாம். இது இன்ஃபெக்ஷன் சைன்னா கூட இருக்கலாம். 7வது, பீரியட்ஸ்க்கு அப்புறமும் ஸ்பாட்டிங் இல்லை ப்ளீடிங் ஆகிறது, இதை நீங்கள் கண்டிப்பாக டாக்டரை கன்சல்ட் பண்ணியே ஆகணும். நெக்ஸ்ட், பேரண்ட்ஸ்லாம் கவனிக்க வேண்டிய விஷயங்கள். திடீர்னு வெயிட் அதிகரிக்குதா குறையுதான்னு நீங்கள் மானிட்டர் பண்ணுங்கள். ஃபேஸில் பிம்பிள்ஸ் அதிகமாகும், ஹேர் க்ரோத் வருதுன்னா அது PCOS சைனாக இருக்கலாம். பீரியட்ஸ் டைமில் அந்த 7 சைன்ஸ்னால் ஸ்கூல்ஸ்க்கு அடிக்கடி லீவ் எடுக்கிறாங்களா, மூட் ஸ்விங்ஸ், அதிகமாக கோவப்படுறது, திடீர்னு அழுகிறது, சோகமாகிற மாதிரி பண்ணுறாங்களா, இது எல்லாமே நார்மல் கிடையாது. ஸோ கண்டிப்பாக டாக்டர் கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. சப்போஸ் உங்கள் குழந்தைங்களுக்கு ஹெவி ப்ளீடிங், ரொம்ப வயிறு வலி, 3 மாதத்துக்கு மேலே பீரியட்ஸ் வரலன்னா, சடனாக வெயிட் கெயின் இருக்குது மற்றும் பீரியட்ஸ் இர்ரெகுலராக இருக்குது, ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுறாங்க, தலை சுற்றல் இருக்குன்னா டாக்டர் கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.